அனைவருக்கும் வணக்கம். இது மை அகாடமி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3லேருந்து ட்ரிக்னாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். இப்போ அதோட ஃபார்மில் சொல்லித்தரேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். இந்த இன்ட்ரடக்ஷனில் உங்களுக்கு 2 அதாவது சூஸில் கேட்க உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபில்அப் மாதிரி கேட்பாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னா விச் கம்ஸ் ஃப்ரம் க்ரீக் வேர்ட்ஸ். ட்ரிகோன் மீன்ஸ் ட்ரையாங்கிள். இது ஒரு ஃபில்லப்பாக கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. செகண்ட் மெட்ரான் மீன்ஸ் மெஷர். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ ட்ரிக்னாமெட்ரினாலே அதோடைய ஒரு 3 ஃபார்முலா, அதோடைய பேசிக்கே என்னென்னா அதோடைய ஃபார்முலா தான். இப்போ அதில் என்ன கொடுப்பாங்கன்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. இந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டான்றவனையும் நீங்கள் ரொம்ப பெருசாக இருக்குமோன்னு நினச்சி ரொம்ப பயப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எப்போயுமே ஒரு டயக்ராம் இருக்கும். இப்போ டயக்ராமுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டயக்ராம் வருதுன்னா இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னருக்கு ஆப்போசிட் ஹைப்போட்டனஸ். எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கார்னருடைய ஆப்போசிட் ஹைப்போட்டனஸ். இதுக்கு ஆப்போசிட்டாக வர்றது தான் ஆப்போசிட் சைட் ஆஃப் ஆங்கிள் தீட்டா. ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் என்னது? ஆங்கிள் தீட்டா. அதுக்கு அவ்வளோதான். நம்ம இதே எழுதிட்டோம்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது என்னென்னு போடுவோம்? அட்ஜசன்ட் சைட் ஆஃப் ஆங்கிள் தீட்டா. ஓகேவா? இதுதான் பேசிக். இப்போ சைன் தீட்டானா நம்ம எப்படி எழுதணும், காஸ் தீட்டானா எப்படி எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சைன் தீட்டானா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா BC/AC. நீங்கள் இது தெரிஞ்சால் தான் நீங்கள் சம் எழுதும்போது அந்த நம்பரை கரெக்டாக நீங்கள் போட்டாலே உங்களுக்கு நல்ல மார்க் கிடச்சிடும். இப்போ இது சைன் தீட்டானா எப்படி எழுதணும்? BC இந்த கார்னர் மட்டும் எடுத்தால் போதும். அதாவது BC/AC அப்படின்னா என்னது? ஆப்போசிட் சைட் ஆஃப் ஆங்கிள் தீட்டா பை ஹைப்போட்டனஸ். அப்புறம் காஸ் தீட்டானா நம்ம ஆல்ரெடி இந்த போர்ஷன் எழுதிட்டோமா சைன் தீட்டா. அப்போ அதுக்கடுத்து என்ன வரும்? நமக்கு காஸ் தீட்டா வரும். அப்போ இந்த போர்ஷன் எழுதிட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த போர்ஷனும் இதுவும் தான் இருக்குது. அப்போ AB/AC. அப்போ அட்ஜசன்ட் சைட் ஆஃப் ஆங்கிள் தீட்டா பை ஹைப்போட்டனஸ். அவ்வளோதான். ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். அதுக்கடுத்து நமக்கு சைன் தீட்டா, காஸ் தீட்டா முடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து நமக்கு என்ன வரும்? டான் தீட்டா. டான் தீட்டாவில் நம்ம இப்போ என்ன எழுதியிருக்கோம்? சைன் தீட்டானா இந்த போர்ஷன் பார்த்தோம், காஸ் தீட்டானா இந்த போர்ஷன் பார்த்தோம். அப்போது டான் தீட்டானா என்ன வரும்னா ஆப்போசிட் சைடு ஆங்கிள் தீட்டா பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? இப்போ இதை போட்டாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சம் எழுதும்போது நம்ம கிடைக்கிற ஆன்சரை நீங்கள் சைன் திட்டானா என்ன வரும், காஸ் திட்டானா என்ன வரும், டான் திட்டானா என்ன வரும்னு வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்தது உங்களுக்கு சொல்கிறோங்க. இப்போ நம்ம அந்த டயக்ராம் வச்சு சொன்னோம் இல்லையா, அதுக்கு அடுத்து என்னென்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா இருக்கா, அதோடைய ஆப்போசிட் அதாவது தலைகீழி என்ன வரும்? இப்போ சைனுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சைன் தீட்டானா அதுக்கு ஆப்போசிட் என்னதுன்னா கொசிகன் தீட்டா. காஸ் தீட்டானா அதுக்கு ஆப்போசிட் சீகன் தீட்டா. டான் தீட்டானா ஆப்போசிட் காட் தீட்டா. இப்போ உங்களுக்கு கொசிகன் தீட்டா அப்படின்னு கொடுத்தாலே இப்போ உங்களுக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க. சைன் 3 சைனுடைய இது நம்பர் 3 சைன் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொசிகன் தீட்டான்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சைன் தீட்டாவோட தலைகீழ் என்னது? கொசிகன். அப்போ கொசிகன் இஸ் ஈக்குவல் டு 1/sin தீட்டா. அப்புறம் சீக்கன் காசு கொடுத்துட்டு சீக்கன் என்னென்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/சீக்கன் தீட்டா. டான் தீட்டான்னு கொடுத்துட்டு காட் தீட்டா கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? 1/காட் தீட்டா. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நான் நெக்ஸ்ட்டு ஒரு சம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் உங்களுக்கு கருத்து தெரிவிக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.